கட்சியின் பெயர் சின்னம் எல்லாம் எங்களுக்கு தான். கட்சியின் நிர்வாகிகள் 90% பேர் எங்களுடன் தான் இருக்கிறார்கள் என மிகவும் தெம்பாக பேச ஆரம்பித்திருக்கிறது அன்புமணி தரப்பு. அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறது ராமதாஸ் தரப்பு என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பாமகவில் தினமும் பரபரப்புக்கு பஞ்சமில்லை. தந்தை மகன் இடையே தகிக்கும் அனலால் பாமக தினமும் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்று கொண்டேதான் இருக்கிறது. பாமக சட்டப்பேரவை குழு தலைவராக இருந்த ஜி.கே. மணியை அந்த பதவியிலிருந்து நீக்கிவிட்டு வெங்கடேஸ்வரனை நியமித்திருக்கிறது அன்புமணி தரப்பு. ஜி.கே. மணி 1997 முதல் 2022 வரை பாமகவில் தலைவராக இருந்தவர். கட்சியின் பல்வேறு ஏற்ற இறக்கங்களிலும் தளராது பயணித்தவர். இதனால்தான் அன்புமணியே பல முறை இவரை தியாக செம்மல் என்றும் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தியாக செம்மலையே பொறுப்பிலிருந்து நீக்கி இருக்கிறது அன்புமணி தரப்பு. மேலும் ராமதாஸ் பக்கம் இருக்கும் மற்றொரு எம்எல்ஏவான அருளை கட்சியிலிருந்து நீக்குவதாகவும் உறுதியாக சொல்லியுள்ளது அன்புமணி டீம். அருள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் பாமகவில் உள்ள 5 எம்எல்ஏக்களில் 4 பேர் மட்டுமே இப்போது கட்சியில் உள்ளனர் என்றும் அதில் 3 பேர் தங்கள் பக்கம் உள்ளனர் எனவும் தெரிவித்து அவர்களை சட்டப்பேரவை குழு தலைவர், துணைத் தலைவர், கொறடா பதவிகளில் நியமித்துள்ளது அன்புமணி தரப்பு. ஒருவேளை இதனை சபாநாயகர் அங்கீகரித்தால் சட்டப்பேரவையில் அன்புமணி தரப்பே அதிகாரப்பூர்வ கட்சியாகவும் கருதப்படும். அதே போல பாமக கட்சியின் பெயரையும் சின்னத்தையும் தங்களுக்கே தேர்தல் ஆணையம் தந்துள்ளதாக அன்புமணி தரப்பு சொல்வது உறுதியானால் அது ராமதாஸ் தரப்புக்கு பெரும் பின்னடைவாக மாறும். இந்த விவகாரத்தில் ராமதாஸ் தரப்பும் தேர்தல் ஆணையத்தையே நாடியுள்ளது. தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தான் கட்சியின் நிறுவனர், எனவே கட்சி தங்களுக்கே சொந்தம் என்ற ரீதியில் வாதம் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதில் டெல்லி லாபி உள்ளவர்கள் மட்டுமே சாதகமாக உத்தரவுகள் வந்துள்ளதை கடந்த காலங்களில் பார்த்துள்ளோம். முக்கியமாக சரத்பவார் தான் தேசியவாத காங்கிரசின் நிறுவனர். ஆனால் எம்எல்ஏ, எம்பிக்கள், பெரும்பான்மை நிர்வாகிகள் ஆதரவு டெல்லி லாபி துணையோடு அவரின் அண்ணன் மகன் அஜித் பவாருக்கு கட்சி சொந்தமானது. சரத்பவார் புதிய கட்சி சின்னத்துக்கு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இங்கே நினைவு கூறத்தக்கது.